ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த நண்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் அல்லது ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நண்டு 1 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா போடும்போது நான் சொல்கிறேங்க. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. நண்டு நல்லா பரவலாக வேகிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 கிலோ நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெங்காயத்துக்கு நல்ல டைம் கொடுத்து வதக்குங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த நண்டு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நல்லா முருகினதுக்கப்புறமா இனிஷியலாக கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் உங்கள் கிரேவி நல்ல கலர் கிடைக்கும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 பெரிய தக்காளி, நாட்டு தக்காளியை சேர்த்து கட் பண்ணி வதக்குங்க. ஸ்பீடாக தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தக்காளி பார்த்திங்கன்னா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடணும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா சேருங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நண்டு வேகிறதுக்காக ஒரே ஒரு டம்ளர் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நண்டுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம். எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் லிட்டு போடாமல் திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இடையில கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நண்டுன்னு சொன்னாலே மிளகு தான் எல்லாருடைய நினைவில் வரும். அதனால் மிளகுத்தூளை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். வீட்டில் எப்போவுமே மிளகுத்தூளை ரெடிமேடாக வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி தீந்து போச்சு, அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. சும்மா சேர்த்தா ரொம்ப எரிவுத்தன்மை ஆயிரும், சாப்பிடவே முடியாது. மிளகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான வாசனையான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.